अभी हम लोग इंक्वायरी में जा रहे हैं, इंक्वायरी के बाद बात होगी। अभी पूरा जांच करेंगे। ठीक है, ठीक। मैडम व्हाट काइंड ऑफ अभी हम लोग इंक्वायरी में जा रहे हैं, इंक्वायरी के बाद बात होगी। अभी पूरा जांच करेंगे। ठीक है, ठीक। தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் மகளிர் ஆணையம் விசாரணையை துவங்க இருக்கிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட மாணவியிடம் விசாரணை நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய இருவரும் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையை துவங்க இருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், இந்த விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தேசிய மகளிர் ஆணையம் இந்த விவகாரத்தை குறித்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கின்றது. இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி மற்றும் மகாராஷ்டிரா மாநில முன்னாள் டிஜிபி பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் விசாரணை அலுவலர்களாக தேசிய மகளிர் ஆணையம் நியமித்திருக்கின்றது. அவர்கள் இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரடியாக விசாரணையை மேற்கொள்ள இருக்கின்றனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவிகள், அதே போல பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் குடும்பத்தாரிடமும் விசாரணை நடத்தப்படும் என்று ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. இதற்காக மாநில தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான விருதுநகர் மாநிலத்தில் தங்கியிருந்த தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் விசாரணையை துவங்க இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அரசு உயர் அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகளோடும் இன்று ஆலோசனை மேற்கொள்வார்கள் என்றும், இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையத்திற்கு இவர்கள் அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் என்றும், அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக தேசிய மகளிர் ஆணையம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பான விசாரணை இன்று தொடங்க இருக்கின்றது. தொடர்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தேசிய மகளிர் ஆணையம் மேற்கொள்ளும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கீதன்.